ஓ நாங்கள் முதல் ஓரளவு நல்ல வருமானமாகவும் 70,000 80,000 ரூபா வருமானத்தை பெற்றுக்கொண்டிருந்த நாங்கள் தற்போது இடையில் வந்த சில கொரோனா பிரச்சனை அந்த காலத்தில் டீசல் பெட்ரோல் எல்லாம் கடும் விலையாக இருந்த காரணத்தால் அதில் நாங்கள் கொஞ்சம் குறைஞ்ச வருமானத்தை பெற வேண்டியாக இருந்தது. காரணம் எல்லாம் விலைவாசிகள் கூடின காரணத்தால் இதிலேருந்து இப்போ ஓரளவு மீண்டு ஒரு நல்ல முறையில் கொஞ்சம் வருமானத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்களோட வேலை 5 ஏக்கரில் நாங்கள் நெல் தான் பயிர் செய்கிறோம். அதால் முதல் இருந்த விட இப்போ கொஞ்சம் நன்மைகளை பெறக்கூடியதாக இருந்து இப்போ எங்களுக்கு கீரிச்சம்பா 360 என்ற நெல்லும் 362 ஹோரா அப்படியான நெல்லுகள்லாம் விதைக்கு வரோம். நாங்கள் இப்போ சென்ற போகத்தில் விதைச்ச நெல்லில் ஒரு பகுதி விற்றுட்டு காசாக்கி இருக்கிறோம். எங்களோட செலவுகளுக்கு மீதி நெல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். எங்களோட தேவைகளுக்கு சாப்பாட்டு தேவைகள் எல்லாத்துக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ மாதம் குறைஞ்சதில் 40,000 45,000 ரூபா வருமானத்தை தேடினங்கள் பிரச்சனை காலத்தில் இப்போ திரும்ப ஒரு 80,000 ரூபாய்க்கு மேலே வரக்கூடிய மாதிரி 1 லட்சம் ரூபா கிட்ட வரக்கூடிய மாதிரி இப்போ ஒரு நல்ல நிலைமை வந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முதல் வெட்டு மிஷின் எடுத்து வச்சு வேலை செய்தேன் நான். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஜோன் டியர் டிராக்டரும் எடுத்து மோட்டர் சைக்கிளும் புதுசாக எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், நான் அந்த வெட்டு மிஷின் எடுத்து 3 வருஷத்துக்கு முதல்லேருந்து எடுத்து அதுக்குரிய லீசிங் காசு கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. திரும்ப இந்த வேலைக்கு பிறகு எங்களுக்கு இந்த லீசிங் கட்டக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. அது நல்ல கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் நாங்கள் இப்போ கொஞ்சம் நல்ல நிலைமையில் வந்துருக்கு.